ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் புவனேஸ்வரன். நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போது நிஃப்டியை டே டைம் ஃப்ரேம்லேருந்து வச்சுருக்கேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. அதாவது சப்போர்ட்டு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட் கிட்ட இப்போது இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இப்போ இந்த சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போது அந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இன்கேஸ் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தால் கூட இதெல்லாம் எப்போ பிரேக் பண்ணுதோ கிளியராக. ஸோ நீங்கள் ஹரிசாண்டலாக ட்ராப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ரேஞ்ச் சொன்னது தான் 21,800 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, 820 இந்த ரேஞ்ச் கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி பிரேக்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக கீழே வச்சா தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகும். இன்கேஸ் நாளைக்கு கூட என்ன ஃபார்ம் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சப்போஸ் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சு கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். அப்போது இந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க. 21,700 வரைக்கும் கூட வரத்துக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அதாவது 21,770 இந்த ரேஞ்சு இது வரைக்கும் கூட வரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை ப்ராப்பராக நோட் பண்ணிக்கணும். இப்படி வந்துட்டு கூட திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது டிமாண்ட் ஜோன் கிட்டே இருக்குது. மார்க்கெட் நல்லா மேலே ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே வரப்போ பைங்கான இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இங்கே அதிகமாகுது. ஸோ மேலே போயிட்டுருக்கு. அப்போது திரும்ப மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் கிட்டே இருக்குது. அப்போ எப்போ இந்த டிமாண்ட் ஜோன் ப்ராப்பராக பிரேக் ஆகி க்ளோசிங் வைக்குதோ, டே கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ, ஃபர்தராக அதுக்கப்புறம் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரைஸ் நமக்கு நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பை பண்ண தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு டிமாண்ட் ஜோன்னாலே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே போல் சப்ளை ஜோனில் செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த லாஜிக் தான். இந்த ட்ரெண்ட் லைனையும் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இந்த டைம் பிரேக் வச்சிருச்சு, இதை க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணவே இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டைம் இதை பிரேக் பண்ணி நல்ல கீழே க்ளோசிங் வச்சிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் டவுன் சைட் மூவ் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இல்லைனா கூட மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணலாம். சரியா? ப்ராபபிலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சகஜம்தான். ஏன்னா ஒவ்வொரு ரேஞ்சை பிரேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸோட அந்த சைக்காலஜி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, அது ஒரு இன்சைட் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் கேண்டில் தெரியுது இல்லையா, இது மதர் பார், இது இன்சைட் பார். ஸோ இதில் எப்படி அவங்க எல்லோரும் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க? ஸோ இங்கே பையிங்கு. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் லோ, இது ஸ்டாப் லாஸாக இங்கே வச்சுட்டு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா பையிங்கான ட்ரேடை எடுத்திருப்பாங்க. மார்க்கெட் மேலே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. இன்கேஸ் இது பிரேக் ஆகிடுச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் பொசிஷனுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சப்போர்ட் எடுக்குதா இல்லை பிரேக் ஆகுதாங்கிறத பொறுத்து அந்த சைக்காலஜி மனநிலைமை அப்படிங்கிறது மாறிக்கிட்டு இருக்கும். அதனால் மார்க்கெட் இப்படி தான் போகும் இல்லை இப்படி தான் இறங்கும் அப்படின்னு 100% ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ இப்போ நமக்கு கிளியராக தெரியுது இந்த விஷயம் என்னென்னா, மார்க்கெட் இப்போது சப்போர்ட் கிட்ட இருக்குது, அதே போல் இந்த டிமாண்ட் ஜோன் கிட்ட இருக்குது. தென் இதில் இன்சைட் கேண்டில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, இப்போ லைட்டாக கேப் அப்பில் சின்னதாக ஒரு லைட்டாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா பையிங்கான இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல அந்த கேண்டில்ஸ்டிக்கோட பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் மேலே தான் போகலாம். அதாவது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். சரிங்களா? மார்க்கெட்டுக்கான அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனாலே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில சேஃபாக வரது தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸுங்கிறதும் போட்டு வச்சுப்பாங்க. சரியா? ஏன்னா இது ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இன்கேஸ் என்ன ஆகும், நம்ம பையிங் எடுத்துகிட்டு மார்க்கெட் நல்லா பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், தலைகீழ மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போக ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு பெரிய லாஸ் வந்துடும். அப்படிங்கிறதுனால ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நிறைய பேர் ட்ரேடில் என்டர் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல மற்ற ட்ரேடர் என்ன நினைப்பாங்க, எந்த மாதிரி ட்ரேட் எடுப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரி, ஸோ இந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிபோனாக்கி இதில் வச்சு பார்க்கலாம். இப்போ நான் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போது 1 hour டைம் ஃப்ரேமில் ஸ்விங்கோட ஹைக்கு லோவுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கினது இங்கேருந்து போய்ட்டு கரெக்டாக அந்த 0.2 டச் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்கியிருக்கு. சரியா? மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது இல்லை இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக அந்த 0.38 இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு மேலே போனால் அது 0.5 இருக்கும். கிளியரா? ஸோ இந்த இடம் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு பாயிண்ட். அதாவது 22,350 இதில் 364 இருக்குது இல்லையா, நீங்கள் 350 கூட வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஒவ்வொரு டைம் பாருங்கள் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கேயும் சப்போர்ட்டு.
அகைன் வந்து இங்கே சப்போர்ட் இந்த ரேஞ்ச் வந்து இங்கே சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்புறம் இது வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரைஸால் இதுக்கு மேலே போக முடியல, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால். ஸோ அதனால் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் என்ன தான் நல்லா மேலே ஏறினாலும் 22,350 365 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. கிளியரா? ஸோ இந்த லெவல்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இருந்த இந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்ததாக இந்த ரேஞ்சு இதை வந்து நோட் பண்ணிங்க 22,770 இது தான் நம்ம வந்து பிகினிங்லேயே சொன்னோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெண்டாவது நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா 22,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம இதுக்கான டார்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லேருந்து அந்த நெக்லைன் வரைக்கும் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட டார்கெட்டு இந்த இடத்துல ஓரளவு ரீச் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்போ மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வைக்கிறேன். மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் டே அதாவது இந்த டேவோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இது பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து இந்த வந்து பிரேக் பண்ணி திரும்ப ஒரு புல் பேக் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த டேவோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹை, ஸோ இந்த லோ இதை வந்து ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு, அதாவது பிரேக் பண்ண உடனே ட்ரேட் எடுத்துட வேண்டாம். பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ண வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடில் என்ட்ராக ட்ரை பண்ணுங்கள். அதாவது ப்ராப்பராக இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் தெரியணும். லாங் ட்ரேடுக்கான ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆனிச்சு அப்படின்னா அதில் ப்ராப்பராக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் என்ட்ராக ட்ரை பண்ணலாம். அதே போல் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல ஷார்ட் சைட் போகிறதுக்கான ட்ரேடு வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 21,770 கிட்ட மார்க்கெட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இந்த டேவே பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் நாள் இருந்த மார்க்கெட்டுக்கு இன்சைட் கேண்டில் தான் ஓப்பன் ஆனிச்சு. நம்ம வந்து டே கேண்டில் பார்த்தோம் இல்லையா. அப்போது இதுக்கும் இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோவுக்கு நீங்கள் ஃபிபோனாக்கி வச்சு பாருங்களேன். இது வச்சு பார்த்தா என்னாச்சு, கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 0.5 வரைக்கும் போயிட்டு டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே இறங்க ட்ரை பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்போது நமக்கு வந்து இந்த 0.5 வந்து பிரேக் பண்ணால் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் போகும். இந்த கிளியராக தெரியுது. இந்த 0.5 வந்து இங்கே இருக்குது, 22,120 கிட்ட இருக்குது. கரெக்டாக மார்க்கெட் வந்து அதை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 22,120 என்னாச்சும் பிரேக் பண்ணணும். அதுக்கு தான் சொன்னேன் இந்த கேண்டலோட ஹையை வந்து பிரேக் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 22,130 கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சு ஃபர்தராக அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணுறப்பையோ இல்லை புல் பேக் பண்ணுறப்பையோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ இப்போது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிளியரா? ஸோ இப்போது இதுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 hour கேண்டில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது மார்க்கெட்டு. 47,420 கீழே வந்து 1 hour கேண்டில் வந்து இன்னும் க்ளோசிங் வைக்கல. ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்தராக மார்க்கெட் இங்கே போணுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கிட்ட வரப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிளியரா? ஸோ இதை வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் வந்து இந்த சேனல் மாதிரி இருக்குது, இதை ட்ராப் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் திரும்ப இதுக்கிட்ட போணுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் கிட்ட போகிறப்போ, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் கிட்ட போகிறப்போ இதை வந்து பிரேக் பண்ணி 1 hour கேண்டில் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதுவே மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு செல்லிங் கேண்டில் வச்சுது அப்படின்னா திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் ப்ரைஸ் அப்படிங்கிறது. சரியா? இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 50 மினிட்ஸ் கேண்டில் வந்து வச்சு பார்க்கலாம். தேர்ஸ்டே அப்போயே நம்ம கொடுத்துட்டது தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் போகலை. அதாவது இந்த ரேஞ்சை வந்து கொடுத்துருந்தேன் 47,900 இந்த ரேஞ்சை வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதை மார்க் பண்ணியிருந்தேன். கிளியரா? பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஆனது, சப்போர்ட் கிட்ட ஓப்பன் ஆனதுனால மார்க்கெட் நல்லா மேலே போணுச்சு. அதுக்கப்புறம் இந்த 47,900 வந்து டச் பண்ண முடியல. இதை தாண்டி மேலே போய் க்ளோசிங் வச்சு மேலே போக முடியல. அகைன் பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி ப்ரைஸ் திரும்ப வந்து கீழே வந்துருச்சு. அப்போது மார்க்கெட் இனிமேல் மேலே போகணும், இன்கேஸ் இதை வந்து பிரேக் பண்ணால் கூட மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா இந்த 47,900 அப்படிங்கிற இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணணும். இந்த 47,900 வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோசிங் வச்சேன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து அடுத்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். அதே போல் இப்போது டே கேண்டில் வந்து வச்சுருக்கேன். இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிமாண்ட் ஜோன் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த பாருங்கள், இன்னும் வந்து ப்ரைஸ் இதை வந்து டச் பண்ணல. ஓகேவா? இது வரைக்கும் வந்துட்டு கூட அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. இதை தான் நான் வந்து தேர்ஸ்டேவும் சொல்லியிருந்தேன். ஏன்னா ப்ரைஸ் இன்னும் சப்போர்ட் கிட்ட அந்த ரேஞ்சை வந்து தொட வரலை.
இது கிட்ட வந்துட்டு கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இல்லைனா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கன்சால்டேட் ஆகலாம். ஸோ இந்த சப்போர்ட் கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிறப்போ இல்லை ஒரு சார்ட் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிறப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் சைடுக்கான ட்ரேடை வந்து எடுக்க பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நாளைக்கான மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது அந்த 47,200 இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ இதுக்கிட்ட நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47,200 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 47,900 இதையும் நம்ம வந்து சொன்னது தான். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கிளியராக. ஸோ ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நம்ம வீக்கெண்டில் இதை பார்க்கறதுனால நாளைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு அப்புறம் தான் வீக்லி சிபிஆரை வச்சு நமக்கு தெரிய வரும் மார்க்கெட் எந்த இடத்துல வந்து இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளியராக ஒரு வியூ அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆனால் லாஸ்ட் டே அதாவது ஃப்ரைடே மார்க்கெட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே புஷ் பண்ணோன்னே அவங்க வந்து பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் நல்லா மேலே போயிருக்கு. ஒவ்வொரு டைமும் இந்த ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறதுனால திரும்ப இதுக்கிட்ட போனதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போது மார்க்கெட் இதுக்கிட்டே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா பையிங் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து அது இருக்கும். சரியா? மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. அதே போல் திரும்ப இதுக்கிட்ட எங்கேயாச்சும் ஏறும்போது அதாவது 47,900 கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து வருது, செல்லிங் ப்ரெஷர் வருது. திரும்ப மார்க்கெட்டை மேலே ஏறினா கூட இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வரலாம், திரும்ப இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ட்ராவல் ஆகலாம். அப்போது எப்போ இதை வந்து பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து மேலே போகுதோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம வந்து லாங் சைடுக்கான ட்ரேடை வந்து எடுக்க முடியும். சரியா? ஸோ இதே எடுத்துக்கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பை பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன், டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறதுனால. ஸோ வெள்ளிக்கிழமை என்ன இருக்குது பாருங்கள், ப்ரைஸ் இதுக்கிட்ட வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த லெவலை வந்து நான் நோட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த ரேஞ்சு இதுக்கிட்ட வந்து மேலே போயிருக்கு. ஒன்ஸ் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதுக்கு மேலே ப்ரைஸ் எல்லாம் போக முடியல. சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சை வந்து நான் அப்படி வச்சுக்கிறேன். கிளியரா? ஸோ இதுக்கு மேலே இதை பிரேக் பண்ணி கீழே வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே ப்ரைஸ் போக முடியல. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட்டாகவும் இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தராக ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போகலாம். 47,900 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை இங்கேயே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இதை தாண்டணும். சரியா? இந்த இடத்துக்கிட்ட ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே தான் வரும். ஓகேவா? அப்போது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 47,570. சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் பண்ணால் தான் இந்த 47,900 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். கீழே போனாலும் இந்த சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கிட்டே இப்படி கூட ட்ராவல் ஆகலாம், இல்லைனா சைட்வேஸில் கூட ட்ராவல் ஆகலாம். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதா இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.